ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லாஸ்ட் சாட்டர்டே லஞ்ச் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து எங்கள் வீட்டில் க்ராசரிஸ் எல்லாமே காலி. ஸோ மினிமல் ஐட்டம்ஸ் வச்சு நான் எப்படி வந்து ஒரு ஃபுல் லஞ்ச் மீல்ஸ் குக் பண்ணேன் அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க. ப்ளஸ் என்னோட கிச்சன் கிளீனிங் ரொட்டீனும் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெனு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெந்தய வத்த குழம்பு, தேங்காய் துவையல், லெமன் ரசம். ஸோ ஃபர்ஸ்ட் இஞ்சி வெந்தய வத்த குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி. ஸோ இந்த இஞ்சியை வந்து நான் வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, half ஸ்பூன் ஜீரகம், half ஸ்பூன் வெந்தயம். ஸோ இந்த வெந்தயம் தான் ஆக்சுவலி இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மேபி ஒரு ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், ஸோ அந்த ரா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர். ஸோ நான் வந்து வத்த குழம்புக்கும் இல்லை சாம்பார் இல்லை ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் சும்மா லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் புளி வந்து ஆல்ரெடி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வத்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் வத்தணும். ஸோ வத்தினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேரலாக வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு லெமன் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெமன் ரசத்துக்கு வந்து நான் ஒரு சாஸ் பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேரலாக குழம்பும் கொதிக்குது. ஒரு ஸ்பூன் ஆயில்,
1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம லெமன் ரசத்துக்கு வந்து புளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது தக்காளி வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அப்பப்போ இந்த குழம்பையும் நம்ம பேரலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வாட்ரியாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வத்த விடணும். ஸோ இந்த கேப்பில் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஆல்ரெடி தனியாக வச்சுருக்கேன் லெமன் ரசத்துக்கு. ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த தக்காளியோட நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் லெமன் ஜூஸ், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி. ஸோ இந்த லெமனும் அந்த தக்காளியும் தான் அந்த ரசத்துக்கு வந்து அந்த புளிப்பு கொடுக்க போகுது. ஸோ தண்ணி ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த புளிப்பு போயிடும். ஸோ தேவையான அளவு மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரசம் வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம அந்த இஞ்சி அரைச்சி வச்சிருக்க இஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி ஜூஸை வந்து இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நிறைய நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து சுத்தமாக போயிடும். ஸோ லைக் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இஞ்சி வெந்தய வத்த குழம்பு ரெடி. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெமன் ரசமும் ஆல்மோஸ்ட் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வத்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரசமும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளெண்டரில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய், 1 கப் வந்து துருவின தேங்காய், தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பிளெண்டர்ல நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேன்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 to 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு அந்த தேங்காய் வந்து
அந்த தண்ணி கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் துவையல் வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துவையல் வந்து கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்றேன் டேஸ்ட்காக. ஸோ துவையலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி வந்து வத்திட்டு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ரெடி. ஸோ இஞ்சி வெந்தய வத்த குழம்பு, தேங்காய் துவையல், லெமன் ரசம். லஞ்ச் குக் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் இப்படிதான் இருக்கும். ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர்ல லோட் பண்ண வேண்டியது டிஷ்வாஷர்ல லோட் பண்ணிட்டு கையில வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் கையில வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து டிஷ்வாஷர்ல எல்லா பாத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கையில வாஷ் பண்ண வேண்டியது கையில வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் கிளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் டவலில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வெட் பண்ணிட்டு அதை வச்சு ஜஸ்ட் இந்த ஸ்டவ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டெயின்ஸ், மற்ற இந்த கடுகு தெரிச்சது, ஸோ அது எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு நான் வந்து மெத்தட் ஆல் பர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு, ரெஃப்ரிஜரேட்டர், அவன், கவுண்டர் டாப், ஸோ இது வந்து லைக் ஆல் பர்பஸ் கிளீனர். ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வும் வந்து கிளீன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிங்க்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிங்க் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற அதே ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தனியாக ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை அதுக்கு தனி ஸ்பஞ்சோ வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு நான் சிங்க் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சிங்க்கும் வந்து க்ளீன் ஆகிடும். சிங்க்கும் வந்து கிளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கவுண்டர் டாப். ஸோ கவுண்டர் டாப்க்கும் இதே நான் மெத்தட் ஆல் பர்பஸ் கிளீனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் லைட்டாக அந்த கவுண்டர் டாப் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். எந்த வெஜிடபிள்ஸும் இல்லாமல் இருக்கிறத வச்சு ஒரு ஃபுல் லஞ்ச் மெனு பிளான் பண்ணி குக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.